ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையான ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் தான் சொல்ல, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஆனால் உடனே பதில் வரும், கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? மார்த்தாள் மரியாள் என்பவர் 2 பேரும் சகோதரிகள். லாசர் என்கிற சகோதரன் அவருக்கு உண்டு. பெத்தானியா கிராமத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அங்குதான் இயேசு போகும் பொழுது தங்குவார், அவர்களோடு கூட பேசுவார். ஆனால் அநேக காரியங்களை செய்வதிலே மார்த்தாள் எப்பொழுதும் மும்முரமாக இருப்பாள். மரியாள் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து அவருடைய வார்த்தையை கேட்பார். இதனால மார்த்தாள் கொஞ்சம் கஷ்டம், நான் மட்டும்தானே கஷ்டப்படுறேன், என் சகோதரி உங்க பாட்டுக்கு வந்தது உங்க பாதத்துல உட்கார்ந்து பேசுறத கேட்க ஆரம்பிச்சிருந்தாலும் சொல்லும் போது இயேசு சொல்லுவார், நீனும் வந்து உட்காருமான்னு தான் சொல்கிறார் வழிய மரியாதை பார்த்து நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணமான்னு சொல்லவில்லை இந்த இடத்துல. ஏனென்றால் நாம் எது முக்கியம் என்பதை வாழ்க்கையில் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இம்மைக்குரிய காரியங்களை குறித்தே அதிகமாய் ஓடிக்கொண்டு அதே சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய சரீரமும் பலவீனப்பட்டு போகும், நம்முடைய மனநிலையும் கெட்டு போய்விடும் என்றே சொல்லலாம். சோர்வு உண்டாகிவிடும். அது இல்லை இது இல்லை என்று எது இருந்தாலும் சமாதானம் வரப்போவதில்லை. ஆனால் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் உட்கார்வோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை கேட்போம் என்று சொன்னால், அது இருதயத்திலே பதித்துக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், நிறைவு இருக்கும். கவலை என்பது இருப்பதற்கு இடமே இல்லாமல் போய்விடும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்களா? உட்கார்ந்து அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு விட்டுட்டு ஆண்டோட சமூகத்துல வந்து வேதத்துல ஒரு பகுதி எடுத்து வாசித்து அதை யோசிங்க. நிச்சயமாகவே கவலைகள் மாறிவிடும். கவலைப்படுவதில் ஆண்டவர் பிரியப்படுவது இல்லை. ஏனென்றால் கவலைப்பட்டால் எந்த காரியமும் நடக்கப் போவதும் இல்லை. சரீரம் தான் பலவீனப்படும். சற்று நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நடுத்தர லெவல்ல உள்ள ஒரு அருமையான குடும்பம். அவளுக்கு வெகு நாளா ஒரு கனவு, ஒரு கார் வாங்க வேண்டும். அது நல்ல புதிதான காரை பார்த்து விசாரித்து எல்லாவித பாதுகாப்பு இருக்கிறதா, எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும், கலர் எல்லாம் பார்த்து வாங்கி விட்டார்கள். ஒரே சந்தோஷம். காரில் அங்கங்க தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் அங்கங்கும் போய்கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் அவங்களுடைய பையன் அந்த காரை எடுத்துட்டு போகும்போது ஒரு விபத்துக்குள்ளே சிக்குகிறது. கார் அப்பளம் போல நொறுங்கி விடுகிறது. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஆனால் அதுல அந்த ஓட்டிட்டு போன தம்பிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த ஏர் பேக் ஓபன் ஆனதுனால அவனுக்கு பத்திரமாக விபத்திலே அதிக பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் தப்பித்து விட்டான். சிகிச்சை எடுத்து வீட்டிற்கு வருகிறான். எல்லாம் நார்மலாக இருந்தது. ஆனாலும் அந்த தகப்பனுக்கு ஒரு பெரிய கவலை. புதிதாக வாங்கின கார் அடிப்பட்டு ஒன்றுமில்லாமல் நொறுங்கி விட்டதே, விபத்துக்குள்ளாகிவிட்டது என்று சொல்லி அதுக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பித்து விட்டார். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அது ஒரு துக்கம். ஆனா அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்துல ஒரு நாள் அவங்க குடும்பமா உட்கார்றாங்க. என்ன ஆண்டவர்ன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம், விபத்துகள் வருவது பார்க்கிற எல்லா இடத்திலும், ஆனாலும் இந்த கார் விபத்தினால இந்த மாதிரி நொறுங்கி போனதை நினைச்சு போல கவலைப்படுறான். அவன் மகனை நான் பாதுகாத்தேனே. அதோடு மட்டுமல்ல, உன் மகனுக்கு ஏதாவது ஆயிட்டுனா இன்சூரன்ஸை வச்சு ஒன்னும் சுகத்தையோ அல்லது ஜீவனையோ கொண்டு வர முடியாது. காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கலாம், சரி பண்ணிக்கலாம், நீ ஏன் கவலைப்படுறான்னு தான் அவர் யோசிக்க ஆரம்பித்தாராம். ஆமா, என் மகனுக்கு ஏதாவது ஆயிருந்துன்னா இன்னைக்கு என்ன ஆகும்? காரை கூட நான் ரெடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்னொரு புதிதான ஒரு காரை வாங்க முடியும். அது ஒரு கிஃப்ட் தான். ஆனா கிவர் நம்மோடு கூட இருந்து இம்மட்டுமா பாதுகாத்து வந்தாரன்னு நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம். அந்த நிமிடம் அந்த துக்கம் மறைந்து விட்டது, கவலை மறந்து விட்டது, எல்லாம் காணாமல் போய்விட்டது. மீண்டுமா எழுந்து தன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்களாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்க. எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்துது? உட்கார்ந்து யோசித்து அந்த காரியத்தை கர்த்தர்ட்ட கொடுங்க. அவருடைய வார்த்தையினால் நம்ம இருதயங்களை நிரப்பிக் கொள்வோம். உலகத்தின் காரியங்கள் மற்றவர்கள் சொல்ற வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவோம் என்று சொன்னால் அது நம்மளை மீண்டும் மீண்டுமாய் குத்தி புண்ணாக்கி ரணமாக்கி எழுந்திருக்க முடியாமல் படுக்க வைத்து விடும். இந்த நாட்கள் அவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், என்னை போஷிப்பார், போதுமானவராக இருப்பான்னு சொல்லி உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. நிச்சயமாகவே அவர் போதுமானவராக இருந்து எல்லாவற்றிலும் கிருபை கொடுத்து வழி நடத்தி உயர்த்துவார். ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையா இந்த நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்கு பார்த்தாலும் பாடுகள், மனதில் பாரங்கள், துக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றி நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குவதை விட்டுவிட எங்களுக்கு கிருபை கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை கவலையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, கலக்கத்தோடு என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, இப்படி ஆகிவிட்டதே, நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் புலம்பிக் கொண்டிருப்பார்னா இந்த வலதுகிற அந்த பிள்ளைகளை பிடிக்கட்டும், தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து நான் கூட இருக்கிறேன், தொடர்ந்து முன்னேறி செல்லுன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவீராக. இந்த நாள் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கவலைப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.